ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் பொங்கும் பொங்கலை போல் இன்பம், செல்வம், நிம்மதி மற்றும் நல்ல உறவுகள் அமைந்திட எனது இனிப்பான வாழ்த்துக்கள். இனிப்பான வாழ்த்துக்களோட ஒரு இனிப்பான பாதுஷா செய்யலாம். வாங்க பார்க்கலாம். பாதுஷா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை 2 கப், சீனி 1 கப், நெய் 5 டேபிள் ஸ்பூன், கேசரி பவுடர், பேக்கிங் பவுடர், ஏலக்காய், உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக கோதுமை மாவை ஃபுல்லாக போட்டுட்டு அதோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட அந்த 5 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு புட்டுமா பதத்துக்கு வருதா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இப்படி பிடிச்சா கட்டியா நிற்கணும். அப்போ இது காணாததுனால இன்னும் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நான் 5 டேபிள் ஸ்பூன் கொடுத்துருந்தேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி இப்படி வரணும். இப்படி வந்தால் அது சரி. அதுக்கு பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஒரேடியாக தண்ணியை போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி கூடையும் போடாமல் சரியான அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி ஒரு பதத்துக்கு எல்லாமே ஒன்றா வர மாதிரி பிசைஞ்சு எடு. இந்த மாதிரி இப்படி பிசைஞ்சு எடுக்கணும். இதை இப்போ ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நாங்கள் பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் அடுப்பில் ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1.5 கப் சுகர், 1/2 கப் தண்ணி போட்டு அதோட அதுக்கு கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமாக சிறிதளவு கேசரி பவுடர். ஏன்னா அதோட கலர் அழகாக வர்றதுக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் விட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சு ஒட்டுற பதம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேறையே எடுத்து வச்சிருவோம். 15 நிமிஷம் வச்சிருந்த பாதுஷாவை எடுத்து திரும்ப நல்லா கொஞ்சம் நீட் பண்ணிட்டு ஒரே அளவில் பால்ஸ் கொஞ்சம் பிடிச்சி, ஆயில் நல்லா சூடாகக்கூடாது, லைட்டாக சூடாகும் போது தான் இந்த பாதுஷாவை அதில் போடணும். லைட்டாக சூடாகும் போது
பாதுஷா அதில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். இப்போ இது ஃப்ரை ஆகி மேலே வந்ததுக்கு பிறகு மறுபக்கம் திருப்பி போடுங்க. லைட் கோல்ட் கலரில் வரும். அப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும்னு எடுத்து உடனே சுகர் சிரப்பில் போடக்கூடாது. இது ஆறுன உடனே சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 5 minutes 10 minutes வச்சுருந்துட்டு எடுத்திங்கன்னா பாதுஷா ரெடி. இப்போ இந்த பாதுஷாவை சுகர் சிரப்பில் பண்ணி இப்போ அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ நாங்கள் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சுவையான பாதுஷா தயார். நீங்களும் ஒருக்கா உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து ரவா லட்டு செய்து பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை, பால்மா, சீனி சீனியை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய், கஜு, ப்ளம்ஸ், அடுத்து டெசிகேட்டட் கோகோனட். இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகணும்னு நெய்யை விட்டு நெய் சூடாகணும்னு கஜுவை போடும். கஜு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கஜு நல்லா பொரிகிற நேரம் அதோட ப்ளம்ஸையும் அதோட சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா பொரிச்சு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிட்டு இந்த ரவாயை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ளேமை சரியான அளவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரோஸ்ட் ஆகிரும். ரொம்ப வறுக்க தேவையில்லை, ஓரளவு சாதாரணமாக வறுத்தெடுக்கலாம். லைட்டாக சூடு வர அளவுக்கு அந்த நெய்யும் சூடாக இருக்கும். அப்போ நாங்கள் இதை போட்டோன்னே அது கொஞ்சம் நல்லா விட்டுரும். அதோட இந்த டெசிகேட்டட் கோகோனட் இருக்குல்ல, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதாவது கலர் சேஞ்ச் ஆகாமல் இதை நீங்கள் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகுனா லட்டோட கலர் அப்படியே மாறிடும். இப்போ இது ஓகே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ரைட், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு இப்போ நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்ல சுகர், அதை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ரவையும் லைட்டாக கிரைண்டரில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதோடு சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வறுத்துட்டு ரவையை கொஞ்சம் கிரைண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வறுத்துட்டு இதே மாதிரி செய்யலாம். அது பிறகு பொரிச்சு வச்சுருக்க கஜு ப்ளம்ஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் அவ்வளவும் போடலை, அதில் கொஞ்சத்தை வச்சுருந்தேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காடமம் பவுடர் சரி, நீங்கள் கையால் நல்லா பசைஞ்சு எடுங்க. சரி, இதை எப்படி எடுக்கணும்னா பால் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது நீங்கள் இப்படி ஒரு 1 வீக் மாதிரி வச்சுருக்கலாம். இது ஒன்றும் கெடாது. ஏன்னா தேங்காயும் வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கிறதுனால இது வந்து கெட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் வேணும்னா இது இப்படி பால் இல்லாமல் அச்சு வேணுனாலும் அச்சு வச்சு நீங்கள் அதை பால் இல்லாமல் அச்சு வச்சு டிசைன் பண்ணி லட்டு செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு சுவையான ரவா லட்டு தயார். அடுத்தது நாங்கள் காரமாக வடை செஞ்சு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உளுந்து நீங்கள் வந்து 2 ஹவர் நல்லா ஒரு 3-4 தடவை கழுவி 2 ஹவர் ஊற வச்சு அதை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் நான் கருவேப்பிலை வெட்டி எடுத்திருக்கேன், உப்பு. அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயிலை போட்டு சூடாக்கிக்குவோம். அடுத்து நாங்கள் அரைச்சி வச்ச உளுந்து இருக்குல்ல, அதை எடுத்து இதில் போட்டுட்டு மிக்சிங் பவுல் ஒன்று போட்டு சுவைக்கேற்ப நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் நான் வந்து வெங்காயத்தை நல்லா சின்னனா நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துண்டு மிளகாய்னாலும் போட்டுக்கலாம், அது பிரச்சனை உங்களோட காரத்தை பொறுத்து. ஆனால் நான் வந்து இதுக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, ஏன்னா கருவேப்பிள்ளைங்க சின்னவங்க சாப்பிட மாட்டாங்க, அப்போ இப்படி எதுவும் செய்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க தானே. அதனால் அதை கொஞ்சம் நல்லா மெல்லிசாக வெட்டிட்டு இதோட போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகினதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வடையை தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் கையை இப்படி நல்லா நினச்சிட்டு, எண்ணெய் சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்படி வேணும் உங்களுக்கு செக் பண்ணணுன்னா இப்படி கொஞ்சம் போட்டு பாருங்கள். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நாங்கள் வடையை போடுவோம். நல்லா தட்டிட்டு
எண்ணெயில் வேலை செய்கிற நேரம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதுவும் வடை போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுவோம். சைட் கலர் மாற நேரம் மற்ற பக்கம் மெதுவாக திருப்பி போடுவோம். இல்லை நீங்கள் நெருப்பை கூட்டி வச்சிங்கன்னா அது சீக்கிரம் கலர் மாறிடும், ஆனால் வடை உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது. சரியா? இப்போ இது வந்து கோல்டன் கலர் ஆகிருச்சு. இப்போ நீங்கள் இதோட எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ உளுந்து வடை ரெடி. இப்போ அடுத்ததாக இன்னொரு காரமான முறுக்கு செஞ்சு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசிமா, உளுந்துமா, உப்பு, பட்டர், எள்ளு, தேங்காய் பால். அதாவது ஒரு தேங்காய் எடுத்து அதுக்கு 1 கப் தண்ணி போட்டு நல்லா ஒரு 1.5 கப் மாதிரி தண்ணி எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். ஃபஸ்ட்டாக நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்குவோம். எண்ணெயை போட்டு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் அதை போட்டு, உப்பு வந்து உங்களோட சுவைக்கேற்ப நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உப்பை நேராக போட்டால் அதுக்கு வந்து அந்த வாரத்து சேராது. அதனால அதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி பெருங்காயத்தையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அது வந்து முறுக்குக்கு நல்லா சேர்ந்துடும். அடுத்ததாக அரிசிமானா நான் வந்து கடையில் வாங்கின அரிசிமா தான் போட்டேன். ஆனால் அதை ஒருக்கா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துட்டு அடுத்ததாக உளுந்து வந்து நீங்கள் உளுந்து வாங்கி கை சுடுற பதத்துக்கு அதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துட்டு, ஆனால் கலர் மாறக்கூடாது. உளுந்து வந்து லைட்டாக சூடாகணும். சூடாகினதுக்கு பிறகு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடராக்கி எடுக்கணும். அதையும் இதோடு சேர்த்து ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றான தான் அந்த மிக்சிங் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பெருங்காயத்தூளும் உப்பும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததா எள்ளு கொஞ்சமாக கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டிங்கனாலும் போதும். இப்போ நான் கொடுத்த குவான்டிட்டிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா காணுமாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், பட்டர் போட்டு, பட்டர் ஏன் போடுறோன்னா அது வந்து நல்லா சாஃப்டாக வரதுக்கு முறுக்கு போட்டு நல்லா முதல்ல நாங்கள்
பாதுஷா செய்ய மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி நல்லா இந்த மாவில் அந்த பட்டர் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, நாங்கள் 1.5 கப்புன்னு சொன்னதுக்கு அவ்வளோ வராது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. நீங்கள் வேணும்னா காரமாக இருக்கணும்னா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரேடியாக தேங்காய் பாலை போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிடுங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. சரியான பதத்தில் நல்லா எல்லாத்தையும் ஒன்றாக்கி பிசைஞ்சு பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பிசைஞ்சிட்டு போக்குள்ளே உங்களுக்கு இன்னும் போடணும் போல் அப்படி தோணும். ஆனால் இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டு இருக்கக்குள்ளே எல்லாம் ஒன்றாகுது. நல்லா பிசைகிறீங்கன்னா அது சரியாக பிசைஞ்சு. இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஏன்னா நாங்கள் பட்டரும் போட்டிருக்கிறதுனால இதுக்கு கூடுதலாக தேவைப்படாது தேங்காய் பால். இப்போ பாருங்கள், எனக்கு அவ்வளோ போகலை. ஒரு இப்படி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்காங்க. எல்லாம் ஒன்றாகிடுச்சு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு அதுக்கு பிறகு எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கு பின்னாடி நீங்கள் இப்படி ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா வாழை இலை அப்படி இதுலையாவது இப்படி இதை எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் இப்படி இதாக்கிட்டு என்ன ஸ்கோப்பில் வேணுமோ சூடான எண்ணெயில் எடுத்து உங்களுக்கு சுவையான முறுக்கு தயார். இப்போ அதை நாங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு மேலே கருவேப்பிலை கொஞ்சம் தூவி, நீங்களும் இந்த சுவையான முறுக்கை ஒரு தடவை வீட்டில் செய்து பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி ஸ்வீட் காரம் எல்லாம் செய்து பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதே போல் ஆதவன் டிவி அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்.